நான் இன்னைக்கு செய்ய போகிறது சோயா 65. இதுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு எக்கு, மிளகுத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes to 30 minutes வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போகிறது சோயா 65. சோயா 65க்கு தேவையான பொருட்கள்: 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், லெமன் வந்து ½ லெமன் இருந்தாவே போதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 முட்டை, பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா ½ டேபிள்ஸ்பூன், தயிர் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைதா மாவு நம்ம 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன், ரைஸ் ஃப்ளவர் வந்து 1 டேபிள்ஸ்பூன், அதாவது அரிசி மாவு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சோயா வந்து ஒரு ½ an hour வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சோயாவில் தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இது இருக்கிறது தண்ணி வருது, இது மாதிரி நிறையா வரும். நம்ம வந்து இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்கு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா உடைச்சி விடணும். அடுத்தது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், தயிர் வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன், மிளகுத்தூள், இது எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கையை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா ஊறணும். மினிமம் வந்து 30 minutes வந்து ஊறினா தான் வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு 1, 2, 3 டேபிள்ஸ்பூன். இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1, 2, 3. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி மாவு வந்து ஒரே 1 டேபிள்ஸ்பூன் இருந்தாவே போதும். இது வந்து நல்லா கோட்டிங் கொடுக்கறதுக்காக. அதாவது இப்போ அந்த எக்கு எல்லாமே போட்டது இது ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதே மாதிரி அரிசி மாவு போடுறதுனால என்னென்னா எண்ணெய் ரொம்ப இழுக்காது. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம இப்போ லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இதை வந்து நம்ம 30 minutes வந்து நல்லா உருட்டும். அதுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டோம். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்றல, கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. மசாலாவும் நல்லா ஊறிடுச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம தயிரும் போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி ஆகுது.
இதை நல்லா ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அது மேலே போட்டுக்கோங்க. ஏன்னா ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். சுவையான சோயா 65 ரெடி. நான் சோயா 65 எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது வந்து என்னென்னா வெஜிடேரியன் வந்து எடுக்கணுன்னா நீங்கள் எக்கு ஆட் பண்ண வேண்டாம், மீதி இருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.